படின்னு சொல்லவே பயமாக இருக்குன்றாங்க. எனக்கு தெரிந்த வரையில் டீச்சருடைய ஒரே வேலை படின்னு சொல்கிறது தான். படின்னு சொல்கிறதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. படின்னு சொல்ல பயமாக இருக்குன்னு ஒரு டீச்சர் நம்ம சொல்லுது. ஏம்மா அதை சொல்லவே பயப்பட்டேன். ஏன்னா உடனே அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுது, மன உளைச்சலாக இருக்கிறது. ஏன் ஏன்னா டீச்சர் படின்னு சொல்லிட்டாங்களா? எங்கள் டீச்சர்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க தெரியுமா? இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொன்னால் நம்புவீங்க நீங்கள்? அடிச்சிருக்காங்க. அடின்னா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் கிடையாது. முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடும்போது மணல் மேலே முட்டி போடணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல முட்டி போட வச்சாங்கன்னா மணல் இல்லை, என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்களே ஒரு கூடையில் மணலை கொண்டு வரணும். போய் இங்கே வெளியில் மணல் இருக்குல்ல, நாங்களே ஒரு கூடையில் கொண்டு வந்து மணலை கொட்டி அது மேலே எங்களே முட்டி போட வைப்பாங்க. அப்புறம் கிளாஸில் வந்து அடிக்கிறதுக்காக கை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்டுமா ஸ்கேல் எடு, ஸ்கேல் எடு. நாங்கள் எல்லாம் ஸ்கேலை இங்கே பெஞ்சு கீழே வச்சுருப்போம். ஸ்கேல் இல்லை மிஸ். சரிப்பா மரத்துலேருந்து அந்த இதை உடச்சிட்டு வாம்பாங்க. நாங்களே போய் உடச்சிட்டு வரோம். எதுக்கு எங்களை அடிக்க? எவ்வளோ லூஸாக இருந்தால் நாங்கள் அப்படிலாம் இருந்திருப்போம் பாருங்கள். அப்புறம் மிஸ் அடிக்கிற போது கை அப்படி பின்னாடி இழுப்போம்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். ஒருத்தர் அடிக்க வந்து அப்படி இப்படி பண்ண கண்ணை மூடுற மாதிரி கையை இழுப்போம். அதுக்கு 2 தடவை கூடுதலாக அடிப்பாங்க. நான் அடிக்கிறேன், நீ கையை இழுக்கிறேன். அப்புறம் சில சமயம் அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்கும். உடனே நல்லா படிக்கிற பிள்ளைய கூட நம்மளை கொட்ட சொல்லுவாங்க. அந்த பிள்ளை தான் நாட்டு என் கிளாஸ்மேட் தானே, நான் கொட்டலாமான்னு யோசிக்கோ, அதனால டொங்கு கொட்டும். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இதை போய் வீட்டில் சொல்லவே மாட்டோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க நம்புவீங்களா நீங்கள்? வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்க? வீட்டில் வேறு அடிப்பாங்க. எங்கள் அப்பா இத்தனைக்கு ஹெட் மாஸ்டர். அவர் சொல்லுவார், உன் டீச்சர் அடிக்கிற மாதிரி நீ தவறு செய்தாயா? அப்படி அவர் 2 அடி அடிப்பார்.